பொங்கலூர் இது எந்த விதத்தில் நியாயம்? நாங்கள் போனதால் நீங்கள் சொல்வதே தவறான ஒரு விஷயம். அலுவல் நிமித்தமாக அங்கு சென்றார்கள். ஆஸ் அ யூபிஏல முக்கியமான ஒரு அங்கம் வகிப்பதோடு நாங்கள் போயிருக்கோம். ஆனால் இங்கே எப்படி சார் இருக்குது? அமித்ஷா என்ன சொல்கிறா? சரி, வெறும் எடப்பாடி மட்டும்தான் அங்கே போகிறாரானா, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அன்புமணின்றாங்க, டிடிவின்றாங்க. ஆக மொத்தம் ரிமோட் கண்ட்ரோல் அங்கே இருக்குது. நாம் இங்கேருந்து போகிறோம். இதுக்கே டெல்லியோட சம்மதம் தேவைன்னா நாளைக்கு ஒருவேளை இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்துட்டா என்ன பண்ணுறது? எப்படி இருந்த அதிமுக இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தம் தெரிவிக்கக்கூடிய தொனியில் அக்கறையோடு தான் நாங்கள் சொல்கிறோம். இது காழ்ப்புணர்ச்சி அல்ல. இறங்கி போகிறதுக்கும் இணக்கத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சார் அப்படின்றாரு சுப்புரத்னம் தெளிவா. ஆடு நடைகிறது என்று ஓனாய் கவலைப்பட்ட மாதிரி திமுக அதிமுக மிகப்பெரிய அக்கறை ஆட்டுதுங்க. உண்மையிலேயே எனக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்குது. ஏன்னா அதிமுக நன்றாக இருக்க வேண்டும், அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும், அதிமுக நன்றாக ஆட்சி என்று அப்ப திமுக நினைக்கணும்னு நினைக்கிறேங்க. அப்படித்தான் திமுக விருப்பம் வைக்கிறேன். திமுக பொறுத்தவரையில் எப்பவுமே அதிமுகவை அழிப்பதற்கு என்னென்ன வழிவகை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்யக்கூடிய கட்சி தான் திமுக. எனவே அந்த திமுக அப்படித்தான் பேசுங்க. ஏன் நடைபெறுவது தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல். இந்த தேர்தலில தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு அணியாக தனியாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டது. இப்ப எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாச்சுங்க. ஒண்ணு சேர்ந்த பிறகு தேசியரோட பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கொடுக்கிறது. அதிமுக தலைமை தேசிய தலைமையை கலந்து ஆலோசிப்பது அவசியம். ஏன்னா அவர் டெல்லி நீங்க குறிப்பிட்டீங்க, டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு எடப்பாடி இல்லம் சென்று உணவருந்தித்தான் கூட்டணியும் முடிவாச்சு இல்லைங்களா? அப்ப இது பரஸ்பர இருவருக்குள்ள நெருக்கத்தை காட்டுது. முதல்ல ஜெல்லாகன்னு சொன்னாங்க, பிஜேபி அதிமுக கூட்டணி ஜெல்லாகல, தொண்டர்கள் மத்தியில இணக்கம் வரலன்னு சொன்னாங்க. இப்போ 3 கூட்டத்திலே பிரதமர் பேசிய பிறகு மிகப்பெரிய ஒற்றுமை. இன்னைக்கு 7 முறைகள் திரும்பி வந்தாங்க, நம்ம சந்திச்சு பேசினா எல்லாமே உற்சாகமா இருக்காங்க. பிஜேபி அதிமுக தொண்டர்கள் மத்தியில மிகப்பெரிய உற்சாகம் உருவாயிருக்கிறது. எனவே இதை பொறுக்காம நடைபெறுகிற தேர்தலில் திமுக வேண்டுமா வேண்டாமா, அது அதிமுக வேண்டுமா என்கிற தேர்தலில் திமுக படுதோல்வை சந்திக்கும் என்கிற அந்த அச்சத்தின் வெளிப்பாடாக முதலமைச்சர் திரும்ப டெல்லி மோடி மணிகண்டன் இதுல ஒரு விஷயம் கவனிக்கணும். பியூஷ் கோயல் வராரு இன்னைக்கு இரவு, நாளைக்கு பேசுறாரு, தமிழகத்துல முடியும்னு சொன்னப்ப அவர் வருவது ரத்தாகிறது. ஆனா எடப்பாடியை டெல்லிக்கு வான்னு சொல்றாங்க. இதை தான்ப்பா நாங்க சொல்றோம், டெல்லி தான்ப்பா ரிமோட் கண்ட்ரோல்ன்றதுதான் சுப்புரத்னத்துடைய வாதம். ஏங்க, இலங்கையில 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த பிறகு தன்னுடைய கட்சி சகாக்களுக்காக மத்தியில அமைச்சரவையில் இடம் வேண்டும் என்பதற்காக டெல்லியிலே திரு கருணாநிதி சக்கர் நாக்காலை சென்று முகாமிட்டார. ஏன் நாடு நாக்கா போனாரா? தமிழ்நாட்டை பாதுகாக்க போனாரா? அதே மாதிரி தன்னுடைய மகள் கனிமொழி பீகார் இருந்த போது சோனியாவை சந்திக்க பல முறை முயற்சி, ஒரு முறை சந்திச்சாரு. ஏன் பேசினாரு? தமிழ்நாட்டை நிக்க காப்பாத்து பேசினாரா? அப்போ இவர்கள் தேவைக்காக டெல்லியில முகாமிட்டால் தவறில்ல, அதிமுக போனால் தவறுலாம். அதே மாதிரி இப்ப கனிமொழி போனாங்க. கனிமொழி போன இது வரைக்கும் ராகுல் காந்தி காங்கிரஸ் திமுக கூட்டணி அறிவித்த பிறகு ராகுல் காந்தி ஏன் வாழ்த்து சொல்லல? காங்கிரஸோடு கடுமையாக போராடி வெளியேறிவிட கூடாதுக்காக 3 தொகுதி அதிகமாக கொடுத்து தகவல் அவசியம் என்ன? அப்புறம் நீங்க செய்த சாதனை உண்மையிலேயே அளப்பரிதாக இருந்தால் இந்த மாதிரி முயற்சி இல்லாமே வரலாமே. அவங்களுக்கு என்ன அச்சம்ங்க? ஏதோ ஒன்று முதலமைச்சருக்கு மறைமுகமாக பயத்தை உருவாகிறது. அந்த பயத்தின் வெளிப்பாடாக திரும்ப அதிமுக குறித்து கவலைப்படுவது போன்ற ஒரு செய்தியினை பேசிக்கொண்டே இருக்கிறார். சார், அதிமுக கடந்த காலம் செய்த ஆட்சியில மோசம் சொல்ல முடியல, எடப்பாடி செய்த ஆட்சி நிர்வாகம் சரின்னு சொல்ல முடியல. ஏன்னா அவ்வளவு சிறப்பான ஆட்சி நடத்தினாங்க. அவர் திரும்ப சொல்லுவது மோடி, அமித்ஷா அதிமுக அடிமை தான் பேசுறாரு. இதெல்லாம் நாட்டுக்கு முக்கியமானது அல்ல. தமிழ்நாட்டில் நீங்கள் செய்த ஆட்சியினுடைய அவலம் என்ன? அது இன்னொரு விஷயமும் அவர் சொல்றாரு. ரைட்டுங்க, பரஸ்பரம் அவர் பிஸியா இருக்காரு, 5 மாநில தேர்தல் போறோம் பாக்குறோம், அதெல்லாம் ரைட்டு. தமிழ்நாட்டு நலன் கருதி நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? இதுவரைக்கும் நிதி பற்றாக்குறைக்கு என்ன பண்ணிருக்கீங்க? தமிழக உரிமைகள், மாநில உரிமைகள் வஞ்சிக்கப்படுகிறது, அது சம்பந்தமா நேர பார்த்து லெட்டர், இந்த மாதிரியான பயணங்கள் டெல்லிக்கு நடந்திருக்கா? அதெல்லாம் இல்லை, தேர்தல் சம்பந்தமாக கூட்டணிக்காக மட்டும்தான் அப்படின்றது அச்சத்தை தானே கொடுக்குது அப்படின்றாரு சுப்புரத்னம். சார், 18 ஆண்டு காலம் மத்திய அமைச்சரவையில மாறி காங்கிரஸ் பிஜேபி அணியில மத்திய அமைச்சரவை பதவி சுழற்சியில அப்பொழுதெல்லாம் இதெல்லாம் நிறைவேற்றிக்கலாம்ல. இப்ப நீ மாநில உரிமையை காப்பாற்றிக்கலாம்ல, கவர்னர் பதவியை ஒழிச்சுக்கலாம்ல, கல்வியை மாநில பதவி கொண்டுக்கலாம்ல, இந்திய ஒழிச்சுக்கலாம்ல. இது எதுவுமே வாய்ப்பு இருந்த போது, அதிகாரம் இருந்த போது, அதுவும் குறிப்பாக திமுகவை நம்பி மத்தியில காங்கிரஸ் ஆட்சி இருந்த போதும் கூட செய்ய தவறியது திமுக. ஆனால் இன்றைக்கு அதிமுக பேசுங்க, அதிமுக எங்க மாநில உரிமை பறிகொடுத்தது? அதாவது இப்ப தேர்தலுக்கு பிறகு சந்திக்கிற போது மாநில உரிமை பற்றி பேசிட்டு இருப்பீங்க.
மாநில நிதியடி பேசுவீங்க. இப்ப அரசே கிராம அரசு தான். இது வந்துங்க மக்களுக்கு தெரியாதுங்க நினைப்புல திமுக தவறா பேசுதுங்க. நிச்சயமா சொல்றேன், திமுக தோல்வியுடைய வெளிப்பாட்டை மறைப்பதற்காக உச்சரிக்கிற வார்த்தை தான் இது ஒழிய நிச்சயமாக இது அதிமுக மீது நல்லெண்ணத்திலோ பிஜேபி வந்தாலும் அச்சத்தை பேசுவதில்ல. திரும்ப திரும்ப பிஜேபி வந்துவிடும் சொல்ல முடியாது. மேக் இட் வெரி கிளியர். இன்னும் ஒரே ஒரு வார்த்தை தெளிவா சொன்னா உங்களுக்கு புரியும். அதாவது இது தமிழகத்திற்கும் டெல்லிக்குமான தேர்தல். இதுல அதிமுக பிக்சரே இல்லை. பிஜேபியோடு அவர்கள் இணக்கமாக சென்றதால் தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்குமான தேர்தல், மக்கள் வாக்களிப்பார்கள். இதுக்கு மேல அவங்க என்ன சொல்லணும் சார்? நீங்க டெல்லி என்பது பாகிஸ்தான்ல இல்ல, உள்துறை அமைச்சர் ஏதோ பாகிஸ்தானுடைய உள்துறை அமைச்சர் அல்ல. நம்முடைய நாடு, நம்முடைய மத்திய அமைச்சர் அவரை சந்திப்பதற்கு எதிர்கட்சி செயலாளர் கூட போகலாம், அல்லது கூட்டணி கட்சி செயலாளர் போகலாம். என்ன தவறு இருக்குல்ல? இப்போ ஜெயலலிதா அம்மா அவர் தமிழ்நாட்டுல எல்லா தலைவரும் அழைத்து பேசும்போது ஏன் திமுக பரவாயில்ல பாராட்டி பேச்சான்? உண்மையிலே ஆண்மை உள்ள தலைவி ஜெயலலிதா அம்மா பேசினாங்களா? அப்ப என்ன சொன்னாங்க? ஜெயலலிதாவுக்கு அடிமை அவங்க பேசினாங்க, ஜெயலலிதா பயப்படுறது அவங்க பேசினாங்க. அப்போ எதை தின்றால் பித்தம் தெரிகிற மாதிரி எதை செய்தாலும் குறை சொல்கிற போக்கு மட்டுமே இருக்கிற நிச்சயமாக திமுகவுக்கு படுதோல்விதான் மிஞ்சும். இதை மறைப்பதற்காக பேசுகிற பேச்சு தான் இரட்டை தலைமையா இருந்தப்போ ஓரளவுக்கு சுமாரான வாக்குகளாக வாங்கினீங்க. இன்னைக்கு ஒற்றை தலைமையா போய் தோல்வியை மட்டுமே சந்திக்கிறீங்க. இதை நம்ம அக்கறையா எடுத்துக்கலாம், எச்சரிக்கையாகவும் எடுத்துக்கலாம். அவர் சொன்னதை அதிமுக என்ன வாக்குகள் வாங்கிருச்சு? 7 தொகுதியில் பாராளுமன்ற தேர்தலில் டெபாசிட்டும் போச்சு. இன்னைக்கு அவர் வேண்டாம் இவர் வேண்டாம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்காரா எடப்பாடி? நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம், தேமுதிக உட்பட எங்களோட பேஸ்கெட்ல தான் இருக்கு, இட்ஸ் ஆல்மோஸ்ட் ரிட்டன், எங்களுக்கு தானே வெற்றி அப்படின்னு அவர் சொல்றதுல மாற்று கருத்து என்ன இருக்கு? இல்ல, இரட்டை தலைமையில ஒரு தலைமை வெளியே போச்சுல 1.5 கோடி பேர் கட்சி கூட போயிட்டாங்களாம், திமுக சேர்ந்தாங்களாம். அவர் வரக்கூடிய 3 கோடி ஓட்டு திமுக வாங்குங்களா? இதெல்லாம் ஒரு நபர், தனி நபர் பன்னீர்செல்வம்ங்கிற ஒரு நபரை அதிமுக வெளியேற்றிய நபரும் சேர்ந்திருக்காருங்க. இனி அவருடைய கதையே முடிஞ்சு, அரசியல சூனியமாயிடுது. அடுத்து சார், நான் அதுக்கு போறதுக்கு முன்னாடி என்டிஏ கூட்டணி என்பது ஏன் அழைக்கிறோம் சொன்னா, இந்தியா முழுமைக்கும் என்டிஏ கூட்டணி ஒருமித்த கருத்தோடு இருக்கிறது. ஆனால் இந்திய கூட்டணி தமிழ்நாட்டுல பேசுவாங்க, அண்டை மாநில கேரளாவில பினராயி விஜயனும் பாரதிய ஜனதா கட்சியும் மறைமுகமாக கூட்டு சேர்ந்து கேரளா மக்களை ஏமாற்றுகிறது என்று ராகுல் பேசுறாரு. அதே மேற்கு வங்காளம் போனா வேற மாதிரி பேசுறாரு. அப்போ மாநிலத்துக்கு மாநிலம் எதிர்கோஷ்டியோடு இந்திய கூட்டணி வேறு, ஒரே மத்த கருத்தோடு தேசிய ஜனநாயக கூட்டணி இயங்கிறது. எனவேதான் தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்றோம், இந்தியா கூட்டணி சொல்லவே முடியாதுங்க. பொதுவாக தமிழ்நாட்டு மக்களை பற்றி மிக தெளிவாக அறிந்து கொண்டு திமுக தொடர்ந்து ஏமாற்றலாம் முயற்சிங்க. நிச்சயமாக அந்த முயற்சி வெல்லாது. அதிமுகவிலிருந்து வெளியேறதான் தன் மக்கள் விழுத்து கொண்டு, ஏன்னா முன்னாடி யாரோ சொன்ன மாதிரி அதிமுகவில வெளியேற்றப்பட்டது எல்லாருமே புகலிடம் தேடி சென்ற இடம்தான் திமுக ஒழிய அதிமுக அவரெல்லாம் அழைத்து பேச கண்டுக்கவே இல்லைங்க. எனவே அதிமுக விருத்து அவரை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதை பத்தி பேச வேண்டிய. அதிமுக தன்னை தற்காத்துக் கொள்ளுங்க. இதுவரை அம்மா காலம் சரி, எம்ஜிஆர் காலம் சரி, இது போன்று பலர் வெளியேறி திமுக இணைந்த போதும் கூட அதிமுகவை யாராலும் சேதாரப்படுத்த முடியவில்லை. எனவே 2026 தேர்தலும் நிச்சயமாக யார் மணிகண்டன், இந்த தேர்தல் ஒரு சின்ன கேள்வி வச்சுட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஆனால் இந்த தேர்தல் அதிமுக வர்சஸ் திமுக ட்ரெடிஷனல் தேர்தல். நாம 67 கிட்டத்தட்ட 71 எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய காலத்துக்கு பின்பாக பார்த்தது. இதுதான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருந்த தேர்தலா இருந்திருக்கு. ஆனா மக்கள் நல கூட்டணி ட்ரை பண்ணாங்க, பெருசா எடுபடல. ஆனா இந்த முறை பேசப்படுவது விஜய் அவர்களுடைய என்ட்ரி, பலவிதமான கருத்துக்கள் பேசப்படுகிறது. அவர் ஓட் கட்டரா, ஓட் ஸ்பாய்லரா, ஆட்சி அமைப்பாரான்னு பல விஷயங்கள். அதை தாண்டி சீமான் அவருடைய பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறாரு. அதெல்லாம் அதிமுகவின் வாக்குகள் தான் குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. கொஞ்சம் டிஃப்ரெண்டான எலெக்ஷன். நீங்க சொல்லக்கூடிய அளவில் எல்லாம் ஈஸியா ஆல் இஸ் வெல் சோ ஈஸின்னு எடுத்துக்க முடியுமா? இல்ல சார், நடிகர் விஜய் தொடங்கிய கட்சி என்பது நிச்சயமாக திமுக வாக்குகளை சேதாரப்படுத்துங்க. அதனால்தான் விஜய் வந்த பிறகு திமுக அச்சப்படுது, அதிமுக எந்த அச்சமே இல்லை. அதனாலதான் திரும்ப திரும்ப அதிமுகவும் விஜயும் சேர போறாங்க சொல்லி சபரீஷனுடைய நிறுவனமே மாறி மாறி செய்தி பரவிட்டாங்க. அதாவது அதிமுக கவலைப்படுங்க. இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய அதிகார மையங்கள் 6 இருக்குது. ஆனா அதிமுகவில் தனித்த ஒற்றை நபர் எடப்பாடியா சொன்னா சரி, அவ்வளவுதான். ஆனா அவங்க ஸ்டாலின், உதயநிதி, கனிமொழி, சபரீசன், இன்பநிதி, உதயநிதி என்று 6 அதிகார மையங்களை கலந்துதான் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. எனவே அங்க இந்த பாதிப்பு எல்லாம் வரலாங்க, இங்க எந்த பாதிப்பு வராது. நிச்சயமாக விஜய் போன்ற யார் வந்தாலும் அதிமுக சேதாரம் இல்லை. திமுக துணை தெரியப்படுவதற்கு விஜயே காரணமாவார். விஜய் காரணமாவார்.